ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த இதில் பவர் பேங்க்ல இருக்க போர்டு இது போயிடுச்சு அப்படின்னு வந்து தூக்கி போட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருக்க பேட்டரி வந்து ஒரு 3 பேட்டரி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 பேட்டரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பவர் பேங்காக வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சால்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. சால்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான 3 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதில் 3மே வந்து மைனஸ் பக்கம் தான் வச்சு ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்து வைக்கணும். ஸோ இந்த கனெக்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் கலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேரலல். ஸோ சீரிஸ் மெத்தடில் நம்ம பண்ணக்கூடாது, பேரல் மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 3 பேட்டரியும் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி ஜஸ்ட் டச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒயர் எடுத்து மைனஸுக்கு நான் வந்து பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இதை கரெக்டாக 3 செல்லோட அந்த சால்ட்ரிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சீவிட்டு நான் சால்ட்ரிங் வந்து அந்த ஒயரில் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எடுத்து நம்ம கரெக்டாக அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணணும். ஸோ இது வேற ஆடிட்டே இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து சும்மா ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன், ஆடாமல் இருக்கும் அதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் பேட்டரியில் வந்து சால்ட்ரிங் வச்சு அழுத்தினே இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து நமக்கு சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அது வந்து பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால ரொம்ப நேரம் வந்து ஹீட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, வச்சு டக்குன்னு வந்து எடுத்துடணும். ஸோ இந்த பேட்டரியில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரும்போதே அதாவது மைனஸ் பிளஸ் 2 ஒயர் வந்துச்சு. நான் பிளஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் ஒயர் அப்படியே இருக்கு. ஸோ அந்த ஒயர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ அது வந்து பிளஸ்ல டச் ஆகாமல் நம்ம ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நான் ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் வந்து நம்ம நெகட்டிவ் முடிச்சாச்சு. இப்போ பாசிட்டிவ்க்கு 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சால்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறோம். ஸோ அந்த சென்டரில் இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்து கடைசிடலாம். நான் வந்து சரி ஏன்னா ஃபியூச்சரில் மைனஸ் ஒயர் வேணும் அப்படின்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். மறுபடியும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒயர் இருக்கே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் சப்போஸ் எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த செல்லில் வந்து எந்த ஒரு ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அடுத்து நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு. இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் 2 வந்து இருக்குது. இது ரெண்டுத்தையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்டில் எங்கேயாச்சும் எரிஞ்சு போயிருக்கா இல்லை போர்டு எங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கான்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து சும்மா டேப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிட்டேன். இப்போ அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் 2 வரை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ நான் போடுறேன் பார்த்துக்கோங்க நெகட்டிவ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ அடுத்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடாது, ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ அந்த போர்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பி போட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கும். பீனா பேட்ரி. ஸோ ஓகே நம்ம கரெக்டாக பொறுமையாக பண்ணணும். ஸோ போர்டில் ரொம்ப நேரம்லாம் வந்து ஹீட் பண்ணக்கூடாது, போர்டு வந்து போயிடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடணும். ஓகே இப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிச்சு. இப்போ ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் உள்ள நான் அந்த பேட்டரி வந்து வச்சிருக்கேன். வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ எங்கேயும் எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு, அதை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்கை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ செஞ்சது ஒர்க் ஆகணும் இல்லையா, அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செய்கிறோம். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டைம். இப்போ நான் வந்து இதை ஒட்டிட்டேன். ஸோ அதனால தூக்கி காமிக்கிறேன். ஒரு முக்கியமான மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த பவர் பேங்க்ல நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நான் சார்ஜ் போடும்போது எனக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது. அதே நான் வந்து ஃபோனில் போடுவேன் எனக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறல. அது காரணம் என்னன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உப்பி வெடிச்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஸோ அதனால இந்த போர்டில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போல. ஸோ அதனால இந்த சின்ன டிவைஸ் மட்டும் அலோவ் பண்ணி சார்ஜ் கொடுக்குது. நம்ம ஃபோன் போட்டோம்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா ஸோ இதில் அதாவது நார்மலாக நம்ம பார்க்கும்போது போர்டில் எந்த ஒரு எரிஞ்சு போனது எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்து கிடையாது. ஆனாலும் உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும் போல. நீங்க பண்றீங்க அப்படின்னா அசம்பிள் பண்றது இருந்தா நீங்க வந்து ஃபிளிப்கார்ட் அமேசான்ல வந்து இந்த போர்டு வந்து தனியா விற்கிறாங்க, இந்த பவர் பேங்க் போர்டு. அது நல்ல போர்டா பார்த்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு ஸோ நல்ல ஒரு பேட்டரி ஆர்டர் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் செஞ்சீங்கன்னா பக்கா வந்து ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி அதாவது நீங்க செய்யறது வந்து ஒரு பவர் பேங்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எரிஞ்சு போனது இல்லை சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்குது அப்படின்னா ஸோ அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த விஷயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ இது வந்து 50-50 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நம்ம ஃபோனுக்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்றேன். ஸோ ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பவர் பேங்க்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் சால்டரிங் பண்ணும்போது கண்ணில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடணும், கையில் கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் ஹை வோல்டேஜ் பேட்டரி இருக்கிறதுனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்லாம் டச்சே ஆகக்கூடாது. ஆச்சுன்னா ஸ்பார்க் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அளவு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்றேன். நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் பாருங்க. ஸோ நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சால்ரிங் பண்றப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னடா ஒரு பேஸ்ட் வச்சு டச் பண்றோம்னா ஸோ அந்த பேஸ்ட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அதே போல அந்த சால்ரிங் டூல் மெட்டீரியல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இந்த பேட்டரிலாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ட்லாம் இருக்கு. ஸோ ஒரு சில நாலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணலாம். ஸோ நம்மளால வந்து பார்க்குற எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில பேரால முடியும், சில பேரால வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ நீ எது வீடியோ எடுத்து போறீங்கன்னா ஸோ வேஸ்டா ஒரு பொருளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்றோம். மற்றபடி எந்த ஒரு பர்பஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. வேஸ்டா போறது நம்ம வந்து ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்துறோம். ஸோ அதுதான் வந்து வீடியோ வந்து சொல்ல வருது. ஸோ எதை பண்ணாலும் இந்த சால்ரிங் இந்த கரண்ட் விஷயம் ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ அசால்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பாருங்க என்னென்ன பண்றேன் அப்படின்ட்டு ஜாலியாக வந்து இந்த வீடியோ ஒரு பிளாக்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது ஒவ்வொரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேதர் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.